வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது பொதுமக்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கே சென்று அவர்களது குறைகளை கேட்கும் விதமாக கடந்த ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதிலுமே 10,000 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக தமிழகம் முழுவதும் 3,500 முகாம்கள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு சென்னையை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய 200 வார்டுகளிலும் 400 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மாதம் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை சென்னையில் இருக்கக்கூடிய 200 வார்டுகளிலும் 109 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 7வது நாளாக இன்றைய தினம் 6 மண்டலங்களில் சென்னையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு சென்று சேவைகளை பெறுவதில் உள்ள சிரமங்களை தவிர்த்து மேலும் அவர்களின் இருப்பிடத்திலேயே அரசு திட்டங்களை வழங்கும் அடிப்படையில் பட்டா மாற்றுவது, இருப்பிட சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், ரேஷன் அட்டை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கான மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக தீர்வு காணுவதற்காக இந்த முகாம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் 7வது நாளாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது சென்னையில் இருக்கக்கூடிய 6 மண்டலங்களில் நடைபெற்று வருகிறது. திருவொற்றியூர், ராயபுரம், அண்ணாநகர், அடையாறு, கோடம்பாக்கம், பெருங்குடி ஆகிய 6 மண்டலங்களில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மனுக்களின் நிலை குறித்து மனுதாரர்கள் SMS மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம். இது மட்டுமில்லாமல் 1100 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மனுவின் நிலை குறித்தும் அறிந்து கொள்ளலாம். மொத்தம் 10,000 முகாம்கள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு முகாம்கள் மூலமாக 10,000 முகாமில் முதற்கட்டமாக 3,563 முகாம்கள் நடத்த அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னையில் 200 வார்டுகளிலும் 400 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்ட முதற்கட்டமாக 109 முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது. மேலும் இன்றைய நிலையை பொறுத்தவரையில் 6 இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி அடையாறு மண்டலம் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சமூக நல கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்று வருகிறது. இந்த முகாமை பொறுத்தவரையில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலேயே முகாம்கள் நடத்தப்படுவதால் பொதுமக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை அந்த துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு சென்று தங்களது குறைகளை தெரிவிப்பதை விட பொதுமக்கள் இருக்கக்கூடிய இருப்பிடங்களிலேயே இது போன்ற முகாம்கள் நடத்துவது எளிதாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இது மட்டுமில்லாமல் முதற்கட்டமாக முகாமை பொறுத்தவரை ஒரு படிவம் ஒன்று வழங்கப்படுகிறது. அந்த படிவத்தில் பொதுமக்கள் தங்களது விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். பின்னர் அந்த படிவத்தில் தங்களுக்கு என்ன குறை இருக்கிறது, அதாவது சான்றிதழில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமா, கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கா அல்லது பிறப்பு சான்றிதழில் பெயர் மாற்றம் ஏதாவது செய்ய வேண்டுமா, இருப்பிடம் மாற்றப்பட வேண்டுமா உள்ளிட்ட தங்களது என்ன குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது குறித்து அந்த படிவத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து அந்த படிவத்தில் இங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் அந்த படிவத்திற்கு ஏற்ப பொதுமக்களின் குறை சார்ந்த துறைக்கு அனுப்பி வைக்கின்றனர். இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை கேட்டு அந்த விண்ணப்பத்தை பெற்ற பின்னர் பொதுமக்களின் குறைகளானது தீர்க்கப்படுகிறது. இந்த மனு கொடுக்கப்பட்டு 45 நாட்களில் பொதுமக்களுக்கான தீர்வு வழங்க அரசு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான பொதுமக்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமின் மூலமாக பலரும் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து வருகின்றனர். அதில் ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், இந்த முகாம் நடத்துவது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது? இந்த முகாம் நடத்துறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? இந்த முகாமத்துல வந்த உடனே எங்களுக்கு உடனே அந்த ஃபார்ம் கொடுக்கறது, ஹெல்ப் பண்றது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்குது. எல்லாம் உடனே கிடைக்குது. அதனால மகளிர் உரிமை தொகை எழுதி கொடுக்க வந்தோம். உடனே ஃபார்ம் வாங்கினோடனே எழுதி கொடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சதுனால இந்த துறை சார்ந்து ஏற்கனவே நீங்க போய் கொடுக்கறதுக்கோ உங்க இருப்பிடங்களுக்கு அருகிலே நடக்கிறதுக்கோ எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம்? இப்போ நம்ம நேரடியா போனா ஒரு அந்த தகவல் தொடர்பு ஆபீஸ்க்கோ எதுக்கு சொன்னாலும் கொஞ்சம் லேட் ஆகும். வேலைக்கு போயிட்டு நாங்க செய்யறது ஒரு கூலி வேலை, நாங்க போனால் வேலை கிடைக்காது அந்த டைமுக்கு. இங்க வரனால எல்லா சௌகரியமும் எங்களுக்கு கிடைக்குது. ஆன்லைன் பட்டா வசதி, பர்த் சர்டிபிகேட்டுக்கு எல்லாமே இங்க நாங்க பாத்துக்கிறோம். அதனால எங்க பக்கத்துல இருக்க ரொம்ப எங்களுக்கு நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு.
நிச்சயமாக பொதுமக்களுடைய கருத்துக்களை கூட நாம் கேட்டோம். பொதுமக்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய இருப்பிடங்களுக்கு அருகிலேயே இது போன்ற முகாம் நடத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களை பொறுத்தவரை இந்த முகாமோடு சேர்த்து சிறப்பாக மருத்துவ முகாம்களும் நடத்தப்படுகிறது. இதன் மூலமாக மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். முகாமை பொறுத்தவரை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி ஆகிய வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 7வது நாளாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது சென்னையில் 6 மண்டலங்களில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்களிடையே இந்த திட்ட முகாமானது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்னும் 109 முகாம்கள் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் நடத்த இருக்கக்கூடிய நிலையில் 7வது நாளாக சென்னையில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை தொகுதியில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்று வருகிறது.